அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த நாள்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு நீங்க எங்களோடு இடைப்படுங்க. இந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும். உங்க வார்த்தை எங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்தும். உங்க வார்த்தை எங்களை உறுதிப்படுத்தும். உங்களை வார்த்தையை கொண்டு எங்களை நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். 17. 5:17. ஆமென். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சகல நியாய பிரமாணங்களை நிறைவேற்றினார். கிட்டத்தட்ட நியாயப்பிரமாணங்கள் 613 நியாயப்பிரமாணங்கள் இருக்குது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எத்தனை இருக்குது? 613 இருக்குது. அந்த 613 காரியம் மோசே நாட்கள்ல கொடுக்கப்பட்டதுல இருந்து இயேசு கிறிஸ்துவோட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் கூட அந்த 613 கட்டளையை நிறைவேற்றவே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து வசனங்கள் எல்லாம் சொல்லி மிகப்பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு என்ன சொன்னாங்கன்னா, இவர் எதற்காக வந்தார்னா நியாயப்பிரமாணத்தை மீறுவதற்காக வந்தாரு என்ற ஒரு குழப்பம் நிலவுச்சு மக்கள் மத்தியில. வேதப்பார்கள் மத்தியிலையும் பரிசேய சதுசேயர்களுடைய எல்லத்திலையும் என்ன உதயமாச்சுன்னா, இயேசு கிறிஸ்து வசனத்தை மீற வந்திருக்கிறாருன்னு நினைச்சாங்க. அப்ப இயேசு வாயை திறந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் நியாயப்பிரமாணத்தை மீற வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னாரு. 600 வசனம். ஏன்னா அதனால்தான் அவர் தண்டிக்கப்படும் போது குற்றம் இல்லாதவரா இருந்தார். ஒரு கட்டளையை அவர் மீறினா கூட அவர் குற்றம் உள்ளவரா மாறி இருப்பார். அவர் குற்றமற்றவரா அவர் சிலுவையில் அறையப்படுவது காரணம்னா 613 கட்டளையா அவர் நிறைவேற்றினார். நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணாருன்னா, நான் 613 கட்டளையோடு நிற்கல, நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கட்டளையை இன்னும் கூர்மையாக்க போறேன்னு சொன்னார். என்ன பண்ண போறேன்னு சொன்னாரு? 613 கட்டளைய கூர்மையாக்க போறேன்னு சொன்னாரு. மோசேயோட கற்பலைகள்ல 10 கட்டளை இருந்தது. முதல் 4 தேவனோடு கூட இருக்கிற உறவை குறிக்குது. அடுத்த 6 மனிதனோடு கூட இருக்கிற உறவை குறிக்குது. முதல் 4 தேவனோடு கூடிய உறவையும், அடுத்த 6 மனிதனோடு கூட உறவையும் குறிக்குது. அதேதான் அந்த 10ல இருந்து தான் 613 கிளைகள் உண்டாச்சு. அது அவங்க விளக்கமா அதை எழுதுனாங்க. அப்ப 613 கட்டளைக்கும் பவுண்டேஷன் என்னன்னா 10. இந்த 10ஐயே எப்படி குறிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதல் 4 கட்டளைய நிறைவேற்றிடும். அடுத்த 6 கட்டளை எது நிறைவேற்றனா, உன்னை நீ சிநேகிக்கிறது போல மற்றவனை சிநேகி. அந்த கட்டளையை நீங்க நிறைவேற்றும் பொழுது மீதமுள்ள எல்லா காரியத்தையும் நிறைவேற்றும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் தீர்க்க தரிசனமும் இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்றாரு. இயேசு இந்த 613 கட்டளையை நிறைவேற்றிய பிறகு, நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது சீஷர்களுக்கு சொல்றாரு, சீஷர்கள் அந்த 613 கட்டளையை அவங்க நிறைவேற்றக்காரர் தான் சீஷர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது பூர்வத்தாருக்கு உடைக்கப்பட்டது. என்ன சொன்னா, அவர் எப்படி வாழ்ந்தார்னா, தம்முடைய சீஷர்கள் அவர் சொன்னதை கற்பித்தது என்னவென்றா, நீ ஆயக்காரனுக்கு மாதிரியா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். ஆயக்காரனுக்கு, வேத பாரகனுக்கும் முன்மாதிரியா இருக்கணும். நீ யாருக்கும் முன்மாதிரியா இருக்கனா, பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் முன்மாதிரியா இருக்கணும். சீஷர்களுக்கு அவர் கட்டளையை இன்னும் ஷார்ப் பண்ணாரு, ரொம்ப ஆழப்படுத்தினாரு, ரொம்ப உறுதிப்படுத்தினாரு, மிக ஆழமாக வசனத்தை அவர் போதிக்க ஆரம்பிச்சாரு. நம்முடைய சீஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை பேசணும், எப்படி யோசிக்கணும், எப்படி செயல்படணும் சொல்லிட்டு வாழ்வியல் முறைகளை ஆண்டவர் வகுத்து கொடுத்தார். 613 கட்டளைய இஸ்ரவேலர்கள் கொடுத்தாரு. ஆனா அந்த 613 காட்டில மேன்மையான அப்டேட், நம்ம சொல்றல போன் அப்டேட் பண்றல, அந்த 613 அப்டேட்டட் வெர்ஷனை யாரு கொடுத்தாருன்னா, சீஷர்களாகிய உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். தம்முடைய உபதேசம் மூலமாக வாழ்வியல் சட்டங்களை அவர் என்ன பண்ணாருன்னா விளக்கி சொன்னார். ஆமென். இங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம்.
சொல்றாரு, வேத பாரகர் ஒரு நீதியான வாழ்க்கை வாழுறான், பரிசேயரோ சதுசேயரோ ஒரு நீதியான வாழ்க்கையை வாழுறாங்க. சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, உன் நீதியின் வாழ்க்கை, நீ யோசிக்க வேண்டிய யோசனை, நீ பேச வேண்டிய பேச்சு இவர்களை காட்டிலும் மேன்மை உள்ளதா இருக்கணும்னு சொல்றாரு. யாரை காட்டிலும்? பரிசேயரை காட்டிலும், சதுசேயரை காட்டிலும், வேத பாரகரை காட்டிலும் உங்களோட நீதி அதிகமா இராவிட்டால் நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. அப்ப யாருக்கு சொல்றாருன்னா, சீஷர்களாகிய நமக்கு சொல்றாரு. சபை என்பது யாருடைய கூடாரம்னா சீஷர்களின் கூட்டம். நம்ம எல்லாம் ஆண்டுடைய சீஷர்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுது என்னன்னா, சதுசேயன் 613 கட்டளை வச்சிருந்தான், வேத பாரனுக்கு 613 கட்டளை, பரிசேயனுக்கு 613 கட்டளை. ஆனா நான் சொல்றேன், இத காட்டிலும் ஷார்ப்பான அப்டேட்டட் வெர்ஷனை நான் உங்களுக்கு தரப்போறேன். இத நீங்க செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பீர்கள் சொன்னார். ஆண்டவரே செய்ய முடியாத ஒரு சுமையும் மனிதனுக்கு கொடுக்கவே மாட்டார். ஆண்டவரே நீ செய்ய முடியாதது உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாரு. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணத்தை சொல்றேன். லோத் ஆண்டவர் மலைக்கு போய் சொன்னார். லோத் என்ன சொன்னார்னா, நான் சினேர் அந்த தேசத்துக்கு போயிடுறேன், பக்கத்துல இருக்கிற அந்த பட்டணத்துக்கு போயிடுறேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொன்னது என்னன்னா, மலைக்கு போக சொல்ல. அப்போ லோத் என்ன சொன்னா, மலைக்கு என்னால போக பலன் இல்லைன்னு அவர் கருதுனார். ஆனா அடிவின் நேரத்துல அவர் எங்க போனார்னா, மலை உச்சிக்கு போயிட்டார். என்ன சொல்லுதுன்னா, உன்னால சுமக்க முடியாத பாரத்தை ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, உன்னால செய்ய முடியாதது ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு, உனக்கு அரிதான கட்டளை ஆண்டவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்லுவது நம்மளால நிச்சயமா செய்ய முடியும், பாரத்தை சுமத்தவே மாட்டாரு. அப்ப ஆண்டவர் சொன்ன ஷார்ப்பான வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன் எதற்காகனா, நீ செய்ய முடிஞ்சதுதான், உன்னால செய்ய முடியும், என்னால செய்ய முடியும். அப்ப 21ஆம் வசனம் சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. முன்னாடி ஒரு காலத்துல உரைச்சுனாப்பா, ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனம் வாசிப்போம், 21. வசனம் சொல்லுது, இங்க நியாயம் இல்லாம யோவான்ல அது மாத்தியாச்சு. தன் சகோதரனை கோபித்துக் கொள்பவன், எப்படி இருக்குது மூல பாஷையில, தன் சகோதரனை தன் சகோதரியை கோபித்துக் கொள்கிறவன் கொலைபாதகன். என்னவா சொல்றாரு? கொலைபாதகன். யார் சொல்றாரு? தன் சகோதர சகோதரிய, அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கலாம். உனக்கு இன்னொரு சகோதரர் இருக்காங்களே, அது சபையில இருக்கிறவங்களா இருக்கலாம், சபைக்கு வெளியே இருக்கலாம். உன் சகோதரனை உன் சகோதரிய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். நோவாவின் காலத்துல நம்முடைய வம்சம் விருத்தியானதுல நாமளும் சகோதர சகோதரி, உலகமே நம் சகோதர சகோதரிகள் தான். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாம். அவங்களை நீங்க பகைப்பீர்களானா நீங்க கொலைபாதகன். என்ன சொல்றாரு? கொலைக்காரங்க சொல்றாரு, கொலைக்காரின்னு சொல்றாரு. நான் ஷேர் பண்றேன், நான் அப்டேட் வெர்ஷன் சொல்றேன். பூர்வத்துல என்ன சொல்லுதுன்னா, கொலை பண்ணாதான் கொலைக்காரன். ஆனா நான் உனக்கு சொல்றேன், ஆண்டவர் சொன்னாரு, சகோதரனை சகோதரிய பகைக்கிறவர்கள், என்னது பகைக்கிறவர்கள், இன்னும் சொல்லிட்டா வெறுக்கிறவர்கள், என்னது பகைக்கிறவர்கள் வெறுக்கிறவர்கள், உன் சகோதரனையும் உன் சகோதரியும் வெறுப்பினா நீ கொலைபாதகி. என்ன சொல்றாரு? கொலைபாதகி. நீ கொலை செஞ்சவன் வசனம் சொல்லுது, நீ கொலை செஞ்சவன் வசனம் சொல்லுது. அப்ப பரலோகம் நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும்னா, சீஷர்களாகிய நம்ம ஒரு மனிதனை நாம் பகைக்கும் போது, ஒரு மனுஷியை நம்ம பகைக்கும் போது, ஆண்டவர் நம்ம எப்படி பாக்குறோம்னா, கொலைபாதகரா பாக்குற, கொலை செஞ்சவங்களா பாக்குற. பரலோக கணக்குல என்ன நம்ம எழுதும்? கொலைக்காரி, கொலைக்காரன். இது உண்மை. என்ன பண்ணனா, இந்த வசனத்தை பொதுவா எடுத்துட்டு போக கூடாது. ஒரு டாக்டர் கிட்ட நீங்க போகும்போது, உனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது, இத்தனை நாள் மாத்திரை உனக்கு சாப்பிட சொல்லி எழுதி கொடுத்தாருன்னா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு வேலை கூட விடக்கூடாதுமா,
சாப்பிட்டா உனக்கு பிரச்சனை போயிடும். சாப்பிடலன்னா பிரச்சனை 2 மடங்கு ஆயிடும். நீங்க மாத்திரை சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? உங்க வாழ்க்கையில இந்த இதெல்லாம் சாப்பிடாதன்னு அவர் ஒதுக்க சொல்றாரு. ஒதுக்குங்களா ஒதுக்க மாட்டீங்களா? பண்றீங்களே. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் நீ ஒதுக்கி வைக்கிறல்ல, உன் சகோதரி நீ ஒதுக்கி வைக்கிறல்ல, நீ கொலைபாதகன். உன் கணக்கு பரலோகத்தை எப்படினா இதை நீங்க ஒர்க் பண்ணும். அப்ப கொலைக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, வேதபாரகனும் சதுசேயரோட நீதி ஒருத்தர உயிரை எடுத்தாதான் கொலை. ஆனா நான் உனக்கு நான் சொல்றேன்னா, ஒருத்தனை நீ வெறுத்தாலே கொலை. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு யாருன்னா வெறுத்தாரா? இயேசு பூமியில வாழ்ந்த காலத்துல ஒருத்தனை கூட வெறுக்கவே இல்லை. ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கிற யூதாசை குறிச்சு பாத்தா, சகோதரனே நீ செய்ய வேண்டியதை போய் செய். ஆண்டவரை மறுதளிச்சு ஆண்டவரை சபிச்ச பேதுரு சொல்றாரு, சகோதரனே என்னை நேசிக்கிறாயா? நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய பார்வை, அவர் நோக்கம் ஒரு மனிதனை, ஆயக்காரனை கூட அவர் வெறுக்கல, பாவிய கூட அவர் வெறுக்கல, சிலுவையில அரைஞ்சவங்களை அவர் வெறுக்கவே இல்லை. 2 கல்லறைகள் இருந்தாங்க, 2 பேர் அவரை நிந்திக்கிறாங்க. ஒருத்தர் மனம் திரும்பி சொல்றான், செஞ்ச தப்புக்கு நீயே நானும் தண்டனை அனுபவிக்கிறோம், செய்யாத தப்புக்கு அவர் அனுபவிக்கிறார், கடிந்து கொள்றான். அவர் சொல்றாரு, அந்த அவர்களுக்கையும் சிலுவையில அரைஞ்சவர்களையும் காரி துப்புனவனையும் நிர்வாணப்படுத்தினவனையும் அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஏசி அவரை பகைத்து அவர்களை துன்பப்படுத்தினவர்களையும் பரலோகத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை நோக்கி சொல்றாரு, இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். இப்ப மன்னிக்குன்னு ஆண்டவர் எதற்காக சொல்றாருன்னா, அவர் மனசுல துளி அளவும் பகை இல்லை. உலகம் அவரை பகைச்சது, ஆனா அவர் உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனை கூட பகைக்கல. எல்லா மனிதரையும் அவர் நேசிச்சார். அந்த இயேசு சொல்றாரு, என்னை போலதான் சீசன் இருக்கணும். நம்மள உலகம் பகைக்கும், நம்மள மனிதர்கள் எதிர்ப்பாங்க, தூஷிப்பாங்க, நிந்தனையான வார்த்தையை சொல்லுவாங்க, அவதூறு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவங்களை நீ பகைக்க கூடாது. நீங்க அப்படியே கீழே வாசிச்சீங்கன்னா 21 உன் சகோதரன் நீங்க வாசிங்க. அப்படி இல்ல 20 செகண்ட்ல இருந்து வாங்க சரிங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்ல நியாயம் இல்லாம பகைக்கிறவன் தன் சகோதரன் மேல் கோபப்படுறான் தெரியுமா? நியாயம் இல்ல, நியாயங்குதான் நியாயம் இல்லையா, கோபப்படுறான் தெரியுமா? கோபப்படுறவன் ஆண்டு சொல்ல நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவேன்னு சொல்றாரு. யார நியாய தீர்ப்பு கொண்டு வரணும்? கோபப்படுத்தினவனை வர வைக்க மாட்டேன்றாரு. நீ அவன் மேல கோபமா வர தெரியுமா, உன்னை நியாய தீர்ப்பு கொண்டு வரும்னு சொல்றாரு. நியாய தீர்ப்புல என்ன பண்ண முடியும்? நம்ம மேல நியாய தீர்ப்பு எதை வச்சு நியாயம் தீர்ப்பார்? இயேசுவை வச்சு நம்மளை நியாயம் தீர்ப்பாங்க. இன்னும் சொல்லிட்டா இயேசுவே நம்மளை நியாயம் தீர்ப்பார். அவர் நம்ம சகோதரனா, அவர் நம்மளுக்கு அன்பானவரா, நமக்கு நேசிக்கிறவரா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமென். அவர் நம்ம விட்டு ரொம்ப டல்லா இருக்கு, பிளர் ஆகுற மாதிரி இருக்கு. வசனம் சொல்லுது, தன் சகோதரனை நீ கோபித்துக் கொள்வனா உன்னை நியாய தீர்ப்பு கொண்டு வருவேன்னு சொல்றாரு. சகோதரனை சகோதரிய. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அவரை முட்டாள்னு சொன்னீனா என்ன சொன்னீனா சொல்லுங்க, முட்டாள்னு சொன்னினால உன்னை நியாய சபையில கொண்டு வந்து நிறுத்துவேன்னு சொல்றாரு. எங்க கொண்டு வந்து நிறுத்துவாரு? அடுத்த வசனம் சொல்றது, புத்தி கெட்டவன், உனக்கு புத்தி இல்லடான்னு சொல்ற தெரியுமா? நான் இல்ல புத்தி இல்லைன்னு சொல்ல தெரியுமா? நான் இல்ல புத்தி இல்லைன்னு நீ சொல்லும் போது ஆண்டவர் எங்க கொண்டு வர்றாருன்னா, உன்னை நரகத்தின் நெருப்புக்கு முன்னாடி கொண்டு வந்துருவேன்ற. இந்த வார்த்தையை நம்ம ஈஸியா சொல்லுவோம், முட்டாள், அறிவில்லை உனக்கு, என்ன சாப்பிடுற, இந்த மாதிரி வார்த்தை பேச, இதுக்கே நியாயம் தீர்ப்புன்னு சொல்றாரு. இன்னும் நம்முடைய சகோதரனை சகோதரிய அவதூறான அசிங்கமான வார்த்தையை, கேவலமான வார்த்தையை பேசும்போது நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது? வசனம் சொல்றது, இயேசுவை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசினாங்க. இயேசு ஒரு மனிதனை கூட முட்டாள்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றாருன்னா, சில காரியங்கள் விளக்கும் போது மூடன்னு திட்டி முட்டாள்னு சொல்லவே இல்லை. ஒரு மனம் திரும்பாத பட்டணத்தை பார்த்து கூட ஆண்டவர் ஐயோன்னு சொல்றாரு. இந்த மனம் திரும்பாத பெத்சைதாவே, கப்போர் நகுமே,
வானம் புரிந்த உயர்த்தப்பட்டிய உன்னில் செய்யப்பட்ட பலத்த கிரியை கண்டு மனம் திரும்ப போனா சோதம் வந்து உன்னை குற்றப்படுத்தும் ஐயோன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஐயோன்னு சொல்ற வார்த்தை எதுக்குதுமா? நரகத்துக்கு பாத்துருவான். ஏன் ஈஸியா நம்மள முட்டாள் சொல்றேன்ல, ஈஸியா உனக்கு அறிவில்லைன்னு சொல்றேன்ல, ஈஸியா உனக்கு ஒண்ணும் தெரியாது சொல்றேன்ல, ஈஸியா நம்ம ரொம்ப ஏராளமா வார்த்தையை சிறுவர் ஆனாலும் பெரியவெல்லாம் பேசும்போது கர்த்தர் நியாய தீர்ப்பு கொண்டு வருவார். அதனால்தான் வசனம் சொல்லுது, சகோதரருக்கு விரோதமா தீமையை பேசாத, தீமையான வார்த்தை சொல்லாத. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனுக்கு அனுகோப்பு வைக்கணும். அப்ப சகோதரனை பகைக்கிறவன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கொலைபாதகன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ கொலைகாரன், கொலைகாரன் பரலோகத்துக்கு போவே முடியாது. அப்ப சீஷர்களாகிய நீங்கள நானும் தினந்தோறும் கொலை செய்யறோம். என்ன பண்றோம்? ஒரு காப்பிக்கு ஒரு கொலை, ஒரு பேச்சுக்கு ஒரு கொலை. பகைக்கிறல்ல, திட்டுறல்ல, ஒரு மனிதனை எதிர்க்கிறல்ல, மனதளவுல எதிர்க்கல, நேர்முகமா எதிர்க்கலனாலும் மனதளவுல எதிர்க்கிறல்ல. நீ எதிர்க்கும் போது பரலோகத்துல ஞாபக புஸ்தகத்துல நம்மை குறித்து என்ன கணக்கு எழுதப்படனா கொலைக்காரன் எழுதப்படும். ஆண்டவர் சொல்ல அதான் சொல்ல, பரிசேயர் சதுசேயர் நீதியில உங்கள் நீதி அதிகமா இருக்கும். செய்ய முடியாத ஆண்டவர் சொல்ல, உன்னால மனுஷனை பகைக்க முடியாம வாழ முடியும், பகைக்காம இருக்க முடியும், சக மனிதன் மேல எரிச்சல் அடையாமல் உன்னால இருக்க முடியும். ஆண்டவர் அததான் சொல்றாரு. பகை உணர்வு நம்மை பொல்லாத செயல்களை செய்ய வைக்கும். பகை உணர்வு என்ன பண்ணும்? நீங்க பகன் வந்து சாதாரண நினைச்சிடாதீங்க, முதல் கொலை பகைனால உண்டாச்சு. வசனம் சொல்லுது, தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியா இருந்ததுனால ஆபேல காயின் பகைச்சான். எதனால பகைச்சான்? கடவுளுக்கு அவன் நல்லதை செஞ்சான், அதனால பகைச்சான். இன்னைக்கு எதனால பகைப்பாங்க தெரியுமா? நீ நல்லா வாழ்ந்தா உன்னை பகைப்பாங்க, நீ நல்லா வாழணும் சொன்னாலும் உன்னை பகைப்பாங்க. உன்னை சீர்படுத்தும் போது நீ உலகம் பகைக்கும். ஒழுங்கா இருக்கு, கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய், கடவுளுக்கு உண்மையான இரு, உலகம் பகைக்கும். காயின் சொல்றாரு, பகை மட்டும் வச்சுக்காத. அன்னைக்கே அந்த பகையை காயின் எடுத்து போயிருந்தானா இன்னைக்கு உயிர் ஆபேலோட உயிர் தப்பும். இன்னைக்கு காயினுடைய பகை ஆபேல துடிக்க துடிக்க சாவச்சு. ஆண்டவர் வானத்துல இருந்து இறங்கி வந்து கேட்பாரு, காயினே ஆபேலின் ரத்தம் முறையிடுது. அப்போ நீங்க பேசுற செயல்கள் பரலோகத்துல வேற மாதிரி கேட்கும். ஆவிக்குரிய கொலை செய்யறீங்களே, இப்ப பரலோகம் உங்களுக்கு முறையிடாது? தூதர்கள் சொல்ல மாட்டாங்க, கொலைக்காரி கலக்காரின்னு உன் பேர் எழுதி வைக்க மாட்டாங்க? நீ உன் பேரு நீதிமான் சொல்லலாம், பரிசுத்தவாடி சொல்லலாம், ஊழியக்காரன் சொல்லலாம், ஊழியக்காரி சொல்லலாம், கடவுளுக்கு ரொம்ப பிரியமான சொல்லலாம், நீ 1000 பட்டங்களை உனக்கு போடலாம். ஆனா பரலோகம் நமக்கு கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா? கொலைக்காரி, கொலைக்காரி. நீங்க வசனம் சொல்லுது, கொலை பகை உங்களை கொலைக்காரனா ஆக்கிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கோபத்தோடு போய் படுக்காத. நீ தூங்குறதுக்கு முன்னாடி மனதை போட்டு கழுவிட்டு ஒப்புரவாக்கிட்டு படுன்னு சொல்றாரு. நீ ஒரு நாள் கோபத்தோட பாத்தீங்கன்னா அடுத்த நாள் உன்னால் மனம் திரும்ப ரொம்ப கஷ்டம். உன்னை பாவம் செஞ்சு மட்டும் கடவுளோட பிரிக்க முடியாது, உன்னை கோபப்படுத்தியும் கடவுளோட பிரிச்சிடலாம். எல்லாம் ஐயோ பாவம் செய்யல நானே, நீ கோபப்பட்டாலும் கொலைக்காரி தானே, கோபமும் பாவம் தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. நீ கோபப்பட்டினா பாவம் செய்வ. ஆமென். சின்ன கோபம் மோசேயோடைய கானான் வாழ்க்கையே முச்சிச்சு. எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சா, 80 வருஷம் ஜனங்களுக்காக, 120 வருஷம் வாழ்வு, ஜனங்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சுட்டு வந்தாரு. ஒரே கோபம் மோசைய கானானை இழக்க செஞ்சிச்சு. நீ சக மனிதனுக்கு விரோதமா எழும்புற உன் கோபம் உன் கானானை இழந்துடுவ, பரலோகத்தை இழந்துடுவ. நீங்களா விளையாட்டா நினைச்சுக்கிறீங்களா? சீரியஸா எடுத்து மனம் திரும்ப வேண்டிய காரியம் இது. என்ன இப்போ இன்னைக்கு நாங்க அச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துருவோம், நாளை என்ற பேச்சு பரலோகத்துல எடுபட விடாது. இன்னைக்கு மனம் திரும்பிட்டு பாடுன்றாரு. என்ன பண்ண சொல்றாரு? இன்னைக்கு மனம் திரும்பு. மோசே நினைச்சாரு கடவுள் எல்லாம் வசனம் சொல்றாரு. மோசே ஆண்டவரை பார்க்கும்போது அவர் இரக்கம் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு இறக்குற எல்லாம் பாக்குறாரு.
கோவப்பட்டல, நான் நீதி உள்ள தேவன், அதை பாத்துக்கோ, நீ போக மாட்டேன். மோசேக்கு அதை செஞ்சாருன்னா உங்களுக்கு எனக்கு அதை செய்வார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, சாந்தமா இருன்னு சொல்றாரு. வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தான். அப்ப நீ பேசி பிரிச்சு வச்சுனே நீ யாரு? பிசாசு புள்ள. நீ சமாதானம் பண்ணுறியா, நீ சண்டை உண்டாக்குறியா? சண்டை உண்டாக்கிட்டே நான் கடவுள் புள்ள, நான் கடவுள் புள்ள, கடவுள் சொல்லாது யாருன்னு எனக்கு தெரியாது, அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவேன். அப்போ உன் கிரியை என்ன? நீ சகோதரருக்குள்ள ஒரு மனத்தை உண்டாக்கும் பொழுது, சகோதரருக்குள்ள பிரிவினை இல்ல சேர்த்து வைக்கும் போது, நீ தேவனுக்கு பிள்ளையா மாறுற. உன் பேச்சு, உன் செயல், உன் எண்ணம் பிரிவினை உண்டாக்குனா மிகப்பெரிய பிரச்சனை வரும். நாம போனா ஒரு குடும்பம் சேரணும், நாம வந்தா ஒரு குடும்பம் பிரிதுன்னா பரலோகம் நம்மள மார்க் பண்றோம். என்ன பண்ணா தெரியுமா? சில பேர் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க, நாரதர் வேலை. போயிட்டு வந்தா பிரிஞ்சிடும். ஆண்டவர் என்ன கணக்குல வைப்பாரு? கொலைப்பாதகி, கொலைப்பாதகம். வசனம் சொல்லுது, சகோதரருக்குள்ள கோல் சொல்லி தெரியாத. ஈஸியா ஒருத்தனை பகைவன் ஆக முடியும். 2 பேர் மத்தியில நான் சமாதானம் பண்ணி அவங்கள ஒண்ணு சேர்க்கிற வேலையை செய்யல, நான் போய் கோல் சொல்லி நான் 2 பேரை பிரிச்சு வச்சேன்னா கொலைப்பாதகம் லிஸ்ட்ல வந்துருவேன். எனக்கு ஈஸியா செய்யற வேலை செஞ்சுன்னுக்கிறோம். நாரதர் வேலைய, கலகத்தை சூப்பரா செஞ்சுன்னுக்கிறோம், போன் பண்ணி செய்யறோம். நம்ம வாழ்க்கையில ஈஸியா இலகுவா பண்ணி பிரிச்சு வைக்கிற வேலையை செய்யும் போது சாத்தானின் பிள்ளையா செயல் பண்ணுகிறோம். ஊழியக்காரன் இல்ல, அட்டு ஊழியக்காரன். ஊழியக்காரன் இல்ல, அட்டு ஊழியக்காரி. நீ கர்த்தருடைய பிள்ளை இல்ல, சாத்தானின் பிள்ளை. ஏக சிந்தையா ஒரு மனதோடு இருக்கு. நாமே பகை ரொம்ப மோசம். வசனம் சொல்லுது, தேவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான். யோவான் சொன்னாங்க, எதை குறித்து பிரசங்கித்தார்? எதை குறித்து பிரசங்கம் பண்ணாரு? நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணும் போது யோவான் சானகனை ஆர்தமா பகைச்சா? ஏரோதியால் பகைச்சா. என்னதமாச்சு? என்னாச்சு தெரியுமா? என்ன பாரு, எங்க என்னாச்சு? ஏரோதியால் யோவான் சானகனை தலை போச்சுமா. வசனம் சொல்லுது, ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவன். ஆமென். என்ன காரியங்கள்னா, இந்த பகை ரொம்ப மோசமான காரியம். பகை சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏரோதியால் தவறு செய்யும் போது யோவான் ஸ்நானகர் போய் நல்லது சொல்வாரு, நீ செய்த தப்பு, நீ செய்த காரியம் தப்பு. அப்போ யோவானுடைய குணாதிசயம், அந்த ஏரோதோட குணாதிசயம் என்னன்னா, யோவான் செய்யற எல்லா நல்லதையும் ஏத்துக்கொள்வான். ஆனா அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் சொன்னா கூட அவனால ஏத்துக்க முடியாது, அவன் பயப்படுவான். ஆனா அந்த ஏரோதாலோட எண்ணம் எப்படின்னா, இவன் தானே எதிர்க்கிறான், எப்படியாச்சும் இவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு நாட்களை பார்த்து, வசனம் சொல்லுது, ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவனை யோவான் ஸ்நானகனை காட்டில பெரியவன் ஒருவனும் இல்லை. அந்த பெரிய தீர்க்கதரிசிய யாரு கொலை செஞ்சார்னா பகை, ஒரு பெண்ணுக்குள் உருவான பகை. வசனம் சொல்லுது, நீதியை பகைக்கிறவனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனை வரும். இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? பகைய மனிதனுடைய இருதயத்துல விதைக்குது. எதனால பகை உண்டாகனா, நீதியை சொல்லும் போது நாம் பகைக்கப்படுவோமே. நீங்க வாசிச்சீங்கன்னா அவன் தலைய போயிடும். யோவான் ஸ்நானகன் பூமியில இருந்தா எவ்வளவு நன்மை நடந்திருக்கும். இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவர், இன்னும் எவ்வளவு காரியங்களை செஞ்சிருப்பார். ஆனா மனிதன் மனதில் ஏற்படுகிற பகை ஒரு உயிரியே எடுத்துடும். அப்ப நீங்க நினைக்கலாம், உங்க வாழ்க்கையில பகை இருக்குமானா, உங்க வாழ்க்கையில இருக்கிற யோவான் ஸ்நானகனை நீங்க எழுந்துடுவீங்க. பகை என்ன பண்ணும்? உங்க வாழ்க்கையில இருக்கிற யோவான் ஸ்நானகன் உன்னை நீதியை சொல்றான் தெரியுமா, உனக்கு நீதிக்குள்ள வழி நடத்துறாங்க தெரியுமா, உன்னை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க தெரியுமா, அந்த மனிதனை நீங்க இழந்துடுவீங்க, அந்த மனுஷன் நீங்க இழந்துடுவீங்க. பகை உங்களுக்குள்ள இருந்தா உங்கள் யோவான் ஸ்நானகனை நீங்க இழந்துடுவீங்க, உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். அதுக்கப்புறம் ஏரோதை திருத்தத்துக்கு யாருக்குறா? ஏரோதையால யார் எதிர்த்து பேச முடியும்? பேசிட்டு இருக்கிற ஒரு நபனையும், ஒரே ஒரு மனிதனை பகை கொண்டுச்சு.
அப்ப உங்க உள்ளத்துல பகையை வைப்பீர்களானா நீதியை சாவச்சிருவீங்க. வசனம் சொல்லுது, அவன் வெளிச்சம் ஒளி, அவன் கர்த்தருக்கு பாதை ஆயத்தம் பண்றவன், கர்த்தரிடத்தில் அந்த பாதைகள் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வழி நடத்துறவன். உங்க மனதுல பகை வந்துச்சுன்னா, உன் சகோதரன் நீ பகைச்சின்னா, யோவான் சொன்னாங்க நீயே சாவச்சிரு. இப்ப என்ன ஆகும்? உன் வாழ்க்கையில நீதியை சொல்ற ஆள் இல்லாம போயிடுவாங்க, உன்னை நேர்வழியில நடத்துற ஆள் இல்லாம போயிடுவாங்க, உன்னை கர்த்தர் பக்கம் திருப்புற ஆள் இல்லாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ உன்னால மனம் திரும்புதல் காணுவது மிக அரிது. அடுத்தது வாழ்க்கையில பகை யாருக்குள்ள வந்துச்சுன்னா, யோசேப்போட 10 சகோதர வாழ்க்கையில பகை வந்துச்சு. குடியில போட்டாங்க, நிர்வாணமாக்கிட்டாங்க, அநியாயமா அவனை வித்துட்டாங்க. பகை பொய் பேச வைக்கும். பகை என்ன பேசும்? வஞ்சகமாய் செயல்பட வைக்கும். நீதியா உன்னை நடக்க வைக்கும், அநியாயம் செய்ய வைக்கும். பகை உன்னை எப்படி செய்ய வைக்கும்? குற்றமில்லாத யோசேப்ப வாழ்க்கை நாசம் பண்ணது காரணம் பகை. எதுக்கு பகைன்னா, அவன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. உங்க வாழ்க்கையில நீதியை சொல்ல ஒரு மனிதனை நீங்க பகைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சேதாரம் வந்துடும். அடுத்தது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பகை வந்துச்சு. சொத்து பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்னத்தமாச்சு? நீதிமானாகிய ஆபிரகாமை விட்டு பிரிந்ததுனால் லோத்து வம்சமே சபிக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னா, லோத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. லோத்தோட வம்சம் ரூத்து காலத்துல உள்ள வந்துச்சு. எவன் கொண்டு வந்தார் தெரியுமா? ஆண்டவர் உன்னை வேர் பிரிச்சு கொண்டு வந்தது உனக்கு ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு. நீ சபையில உட்கார்ந்து இருக்கிறமா சும்மா உட்காரல, ஏனோ தானே உட்காரல, ஏதோ ஒரு காரியத்தை செய்து உட்காரல. உன்னை சபையில எதுக்கு தான் உட்கார வச்சுக்கிறார் ஆண்டவரு? உனக்கு ஒரு திட்டம் இருக்குது. உன் திட்டத்தை எதுக்கு எடுக்க தெரியுமா? உங்க வாழ்க்கையில என்ன ஆகும் தெரியுமா? ஸ்தோத்திரம், கர்த்தர் தான் என்ன காப்பாத்தணும், கர்த்தர் தான் உங்களையும் காப்பாத்தணும். முக்கியமான காரியங்களை பேசும்போது இப்படிதான் சாத்தான் பிரச்சனை வரும். தெரிதா உங்களுக்கு? தான் விடுதலை அவ்வளவு தேவை. ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், எகிப்தின் ஆவி உங்க வாழ்க்கையில கிரியை செய்து, உங்க குடும்பத்துல என்ன ஆவி கிரியை செய்து? சகோதரனை பகைக்கிற ஆவி கிரியை செய்யும் போது உங்களுக்குள்ள ஆசீர்வாதமே வராது. போராட்டம். தெரிதா எவ்வளவு பிரச்சனைன்னு? விளையாட்ட பேசுனீங்கல்ல, உங்களுக்கு பேசுதோ உங்க குறைஞ்ச உங்களுக்குள்ளதான் பேசுனீங்கிறேன். எவ்வளவு சாத்தான் தீவிரமா உங்களுக்குள்ள செயல்படுறான்னு புரிஞ்சுக்கும். இவ்வளவு காரியம் செயல்படுதுன்னா உங்களை எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிறான். விளையாண்டு இருக்காதீங்க. நான் பேசுற காரியங்களும் ஆழமான சத்தியம். எகிப்தின் ஆவி உங்க வாழ்க்கையில கிரியை செய்யுமானா, எகிப்தின் காரியங்கள் உங்க வாழ்க்கையில செஞ்சா நீங்க காணானே பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்க வேணா, பகை உங்க வாழ்க்கையில இருக்கிற யோவான் ஸ்தானங்களை அழிச்சிடும். யோவான் ஸ்தானங்களை உங்க வாழ்க்கையில இல்லாம ஆக்கிடும். யோவான் ஸ்தானங்கள் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா என்ன ஆவீங்க தெரியுமா? நீதி உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. கண்டித்து பேச ஆள் இருக்க மாட்டாங்க, உங்களை நேர்வழியில நடத்த ஆள் இருக்க மாட்டாங்க, உங்களை கர்த்தருடைய பாதையில நடத்த ஆள் இருக்க மாட்டாங்க. நீ நினைக்கிற உன் சகோதரன் நீ பகைக்கிற, என் சகோதரிய பகைக்கிற, என் பர்சனல் நினைக்கிறீங்க. பர்சனல் இல்ல, அது உனக்கு பிசாசு போட்ட ஸ்கெட்சு, உன்னை தூக்குறதுக்கு பிசாசு போட்ட தந்திரம். சகோதரருக்குள்ள இருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய அழிவை கொண்டு வரும். நீங்க ஒருமனப்பட்டு சேர்த்து நீங்க ஒன்னாவலன்னா கானான் வாழ்க்கையை நீங்கெல்லாம் பார்க்கவே முடியாது. என்ன பண்ணனா, வசனம் சொல்லுது, நான் எப்படி கர்த்தருக்குள்ள என்ன திருத்திக்கணும், என் இருதயத்துல பகை இருக்க கூட. வசனம் சொல்லுது, நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்குள்ள லோத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. ஆனா ஆபிரகாமுக்குள்ள பகையே இல்ல. லோத்து கடைசி வரைக்கும் பகைய மனசுல வச்சுன்னு இருந்தாங்க. வசன ஆதாரத்தோட சொல்றேன். ஒரு நாள் சோதம்ல இருந்து லோத்து கடத்தப்பட்டு போயிடுவாரு, எதிரியால கொலை அடிக்கப்பட்டுருவாரு. பகை ஆபிரகாம் மனசுல பகை இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? அழிஞ்சு போட்டான் அவன், என்னை விட்டு போயிட்டால, எப்படியோ போட்டேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா ஆபிரகாம் மனசுல பகை இல்லாததுனால அந்த ராஜாக்களை தொடர்ந்து போய் ஜெயிச்சு லோத்தை ஜெயிச்சு கொண்டு வந்தான், மீட்டு கொண்டு வந்தான். ஆனா சாவுற வரைக்கும் லோத்துக்குள்ள பகை போவே இல்லை. அதனாலதான் கடைசி வரைக்கும் அவன் மலைக்கு கூட ஓடி போக தயார், அவன் அழிஞ்சு போக கூட தயார். ஆனா ஒரு நாளும் ஆபிரகாம் கிட்ட போட்டு அவன் மனசு ஒத்தே கொடுக்கல. ஆபிரகாம் கிட்ட போல எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுல,
தன்னுடைய சொத்தை இழந்தான், தனக்குள்ள எல்லா காரியத்தை இழந்தான், தன்னுடைய மனைவி இழந்தான், தன்னுடைய பிள்ளைகள் இழந்தான், எல்லாவற்றையும் ஒருத்த கொலை அடிச்சுட்டு போயிட்டான். அங்க இருந்தா அவனுக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரியுது இல்ல. அப்ப எங்க வரணும் சேஃப்டிக்கு? ஆபிரகாம் கிட்ட வரணும். ஆனா கடைசி வரைக்கும் ஆபிரகாம் கிட்ட வரவே இல்லை. அவன் ஏன் வரல? லோத்து மனதில் ஆழமாய் பதிர்ந்திருந்த பகை உன்னை நீதிமான இடத்தில் சேர விடாது. அதுக்கு பேரு சுய கௌரவம் சொல்லி ஏமாத்துறாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்றாங்க. இதெல்லாம் பொய் பேச்சு. அதோட ஆணி வேறு என்ன தெரியுமா? பகை. என்னது? அவன் கடைசி இருக்கு. அவன் சொல்றான், என் பொண்டாட்டி உப்பு தூண் ஆகட்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கை நாசமாகட்டும், எல்லாமே குட்டிச்சவராயிட்டோம், ஆனா என் பகையை மட்டும் நான் விட்டே கொடுக்குமான்னு சொல்லி உறுதியா இருந்தனால அழிஞ்சுதான் போனான். சொல்லுது 7-10 தலைமுறை நீ உள்ளே வரக்கூடாதுன்றான். 10 தலைமுறை நான் தேவ சன்னதியில வராம கூட நான் இருக்கிறேன், ஆனா என் பகையை நான் விட மாட்டேன். அது பேர் என்னது? சுய கௌரவம். அது பேர் என்னது? அதுக்கு மாயான பேரு என்ன தெரியுமா? கௌரவம். இங்கிலீஷ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்ன நீ தொடாத, எனக்கு ஒரு கௌரவம் இல்ல, என்ன நீ பேசுறல, அதுதான் லோத்தோட அழிவுக்கு காரணம். ஆபிரகாம் மனசுல துளி அளவும் பகை இல்லை, ஆனா லோத்தோட இருதயம் பகையினால் நிறைஞ்சிருந்தது. அவன் நீதிமான் தான், அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் தான், அவன் கர்த்தருக்காக சொந்த தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு வந்தவன் தான். ஆனா பகை இருக்குமானா கானான்குள்ள போக முடியாது. ஆபிரகாம் மரிச்சது கானான் தேசத்துல, லோத்து மரிச்சது மலையில. கானானை காண முடியாது, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கானான் நான் சொல்லுது விளையாட்டு இல்ல, பரலோக வாழ்வின், பரலோக மகிழ்ச்சி, பரலோகத்தின் சந்தோஷம், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை யார் பெற்று அனுபவிக்க தெரியுமா? சகோதரனை பகைக்காதவன் தான். நீங்க பேர் மாத்திருக்கலாம், நீங்க ஞானசானம் எடுத்திருக்கலாம், நீங்க ஊழியம் செய்யலன்னு சொல்லலாம், நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம், நான் நல்லவன் சொல்லலாம், ஆனா உனக்குள்ள பகை புதைந்து இருக்குமானா நீங்க பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியாது. நீங்க வாழ்நாளெல்லாம் உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கொடுமையினால நிறைஞ்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆண்டவர் அதனால சொல்ற, பகை என்பது மிகப்பெரிய பாவம். பகை மிகப்பெரிய பாவம். சொல்லு, கிறிஸ்தவ உலகம், நான் விபச்சாரம் பண்ணல, நான் குடிக்கல, நான் கொள்ளடிக்கல, சகோதரன சகோதரன் நீ வெறுப்பினா நீ பயங்கரமான பாவம் செய்றீங்க. ஆமென். புரியுதா நான் சொல்லுது? நரகம் காத்துன்னு இருக்குது. என்ன இருக்குது? உன் கூட நரகம் நண்டுன்னு இருக்குது. நரகத்தோடு உறவாடி கொண்டு இருக்கிறோம். சகோதரனை பகைப்பு என்பது மாபெரும் கொலைபாதக செயல். நீங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வரைக்கும் வாசிப்போமே. மைக்ல வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனையாவது தன் சகோதரியாவது பகைத்தால் அவன் பொய்யன். என்ன சொல்றாரு வசனம்? என்ன சொல்றது? தேவனை நான் நேசிக்கிறேன், நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன்ப்பா, உங்க அன்பு கூறுறேன்பா என்று ஒரு நபர், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொல்லி தன் சகோதரனையாவது தன் சகோதரியாவது பகைத்தால் அவங்கள வசனம் சொல்லுது பொய்யன். வேதத்துல பொய்யன் யாரதமா சொல்லுது? சாசு. அப்ப பரலோக உன்னை யாரோட ஒப்பிட்டு பார்க்க தெரியுமா? சாத்தானுக்கு ஈக்குவலா வச்சு பாக்குது. நீ சபையில இருக்கிற சாத்தான், நீ ஞானஸ்தானம் எடுத்த சாத்தான், நீ ஊழியம் செய்யற சாத்தான், நீ கர்த்தருக்கு கொடுத்தாலும் நீ சாத்தான் தான். கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க மாட்டாரு, உன் காணிக்கை அங்கீகரிக்க மாட்டாரு. கத்துக்கீழ வாசிங்க. தான் கண்ட சகோதரனிடத்திலாவது சகோதரியினிடத்திலாவது அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? உங்களுக்கு கேட்கிறேன், ஆண்டவர் கூடுமோ? நான் விலைக்கு மாத்தி சொல்றேன். உன் சகோதரிடத்தில் உன் சகோதரிடத்தில் உன் கண்ணு பாக்குது, உன் கை தொடுது, உன்னால லிட்டரலா அவங்களோட சம்பாஷிக்க முடியுது, அவங்கள உன்னால அன்பு கூற முடியலன்னா காணாத உங்க ஏசப்பா இடத்துல நீ எப்படி அன்பு கூறுவ? ஆண்டவர் சொல்ற, நீ பொய்யன், ஏமாத்துற, நீ உன்னையே ஏமாத்திக்கிற,
நீ உன்னைய அழிச்சுக்கிற. பரலோகத்தை ஏமாத்தல, நீ உன்னை ஏமாத்திக்கிற. ஆமே. உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வசனம் சில கீழே வசனம்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவன் தன் சகோதரிடத்திலும் சகோதரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்கிற கட்டளையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு கூறுவ என்பது என்ன தெரியுமா? கட்டளை, லா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 613 கட்டளை, ஷார்பன் கட்டளை, அன்பு கூறுன்னு சொல்லுகிறாரு. உன்னை அன்பு கூறுவது போல உன் சகோதரிடத்தில் அன்பு கூறு. ஆமென். நீ அன்பு கூர்ந்தே ஆகணும். 1 யோவான் 15:2-12 வாசியம். 15:12 வாசியம். யோவான் 15:12. ஆண்டவர் சொல்றாரு, மனிதனாகிய உங்களை நான் நேசிக்கிறேன்ல. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன்னை நேசிக்கிறேன்ல, நீ உன் சகோதரன் நேசி, நீ உன் சகோதரிய நேசி, அதுதான் நீ என்ன நேசிக்கிறதுன்ற. இன்னைக்கு நீங்க முழங்கால் படிட்டு ஏசப்பா 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 என்ன, ஆண்டவர் எல்லாம் உன் மாயை, பொய் பேசாதன்னு சொல்லுவாரு. பொய்க்காட்சியா பொய்க்காரனா இருந்து நீ என்கிட்ட வராத. ஆண்டவர் சொல்ற அக்கிரம செய்கைக்காரர் சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்ற கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்ல, உன் நாமத்தினால் அற்புதம் செய்தோம், உன் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உன் நாமத்தினால் எல்லாவற்றையும் செஞ்சோம். ஆண்டவர் சொல்லாடே, நாமத்தினால நீங்க எல்லாத்தையும் செஞ்சீங்க, ஆனா காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறல, நீ அக்கிரம செய்கைக்காரன், நீ என்னை விட்டு அகன்று போயிடுவார். நீ கிரமமாய் செய்வது ஊழியம் இல்ல, நீ முதல்ல செய்வது சகோதரன் நீ நேசிக்கிறது. உன் வாழ்க்கையில இருக்கிற பாவத்தை எந்த அளவுக்கு நீ வெறுத்து தள்ளன்னு ஆசைப்படுறியோ, அதை காட்டில அதிகமா உன் வாழ்க்கையில இருக்கிற பகையை நீ சால்வ் பண்ணும். நீங்க வசனம் சொல்லுது, நீ பகை, நீங்க வாசிச்சீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான்னு சொல்லுது. எதுல இருக்கிறான்? இருளானது அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்குதுன்னு சொல்லுது. இப்போ நீ எவ்வளவு குருட்டாட்ட தனத்துல நீ கண்ணு குருட்டாக்குற, உனக்கு எப்படி உண்மை தெரியும்? எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்லுவாங்க? நீ என்னென்ன பண்ணிக்கிற எனக்கு தெரியும், நீ என்னென்ன செஞ்சுக்கிற எனக்கு தெரியும், எல்லாம் உனக்கு தெரியும். உன் கண்ணை குருடாச்சே, உனக்கு எப்படி எல்லாம் தெரியும்? நல்ல கண்ணால பார்த்தாலே தெரிய மாட்டுது. சகோதரனை பகைச்சு குருட்டு கண்ணா மாறிட்ட. இருள்ல இருக்கிற உன் வாழ்க்கையில எப்படி உனக்கு எல்லாமே தெரியும்? வாழ்க்கையில நீ மோசமான நிலையில இருக்கிறோம். ஏன் இந்த வாசம் சொல்ற, நான் உண்மையை உங்களோட பேசுறேன், சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிக் கொண்டுக்கிறேன். எல்லாம் தெரியல உனக்கு, உன் சகோதரனை பத்தியே தெரியல, உன் கடவுளை பத்தியே தெரியல உனக்கு. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு கட்டளை கொடுக்குறேன். என்ன கட்டளை? அன்பு கூற சொல்லிவிட. அப்பே இருள் நம்மை குருடாக்கிட்ட பிறகு நீங்க எப்படி பரலோகத்தை கண்டுபிடிக்க முடியும்? நீங்க எப்படி தேவனை கண்டுபிடிக்க முடியும்? நீங்க எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? நீங்க எப்படி சத்தியத்தில் நிக்க முடியும்? இதெல்லாம் செய்யாம நீங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நீங்க சொல்ற நம்மளுக்கு பரலோகம் கேள்விக்குறி. வேத வசனத்து பிரகாரம் நான் சொல்றேன், நீ ரசிக்கப்பட்ட நாள்ல பரலோகம் உனக்கு உறுதியா இருக்கலாம். நீ வசனத்தின்படி நடக்காத நாள்ல பரலோகம் உனக்கு கேள்விக்குறிதான். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன், உன் சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் கொலைபாதகன். ஆமென். பகை நம்மை சாத்தானின் ஆளுகை கீழ்க்கு நம்மை கொண்டு வந்தது. ஒரு மனுஷனை நீ பகைக்கும் போது நீ என்னதமாவ? நீ டைரக்டா சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். உன்னை சாத்தான் கண்ட்ரோல் பண்ணுவான். உன்னை சாத்தான் கண்ட்ரோல் பண்ண அவன் நல்லதா செய்ய வைப்பான். எல்லா பாவத்தையும் உன்னை வாழ்க்கையில செய்ய வைப்பான். ஒவ்வொரு பாவத்தையும் இன்ச்சு பை இன்ச்சா நீ செய்வ. அது ஆணி வேறு பகை. நீ பகைச்சு பாரு, உன் வாழ்க்கையில பாவம் குடிக்கொள்ளும். நீ பகைச்சு பாரு, சாத்தான் உன் வீட்டுல வந்து ஆளுகை செய்யும். நீ பகைய உன்ன வச்சுனேரு, உன் குடும்பம் 4 தடவை பிச்சுன்னு போயிடும். ஆக அவ்வளவு மோசம். ஏன் சொல்லனா, சாத்தான் செய்வான். நான் உண்மையே சொல்றேன், ஒரே அப்பாவுக்கு பிறந்த 10 பிள்ளைங்க பகைன்னு ஒண்ணு வந்துச்சு, குழியில போட்டு தூக்கி நாசம் பண்ணிட்டாங்க. 13 வருஷம் வனவாசம் அவனுக்கு. அவன் சிறைச்சாலையில 13 வருஷம் வேதனை பார்த்தீங்கன்னா காரணம் தெரியுமா? சகோதரனோட பகை. அவன் வசனம் சொல்லுது, நீங்களும் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ நன்மையா முடிவு பண்ண. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா சொந்த சகோதரன் பகைச்சதுனால 13 வருஷம் ஜெயில இருந்தா யோசேப்பு. நீ பகைக்கும் பொழுது நீங்க யாராவனா இருக்கலாம், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புவீங்க. சிறைச்சாலை, ஜெயில்னா சிறைச்சாலை என்பது வாதிக்கிற இடம், அவமானத்தின் இடம்,
அவனை வந்து நெருக்கத்தின் இடம், கண்ணீரின் பாதை, தனிமையின் பாதை, ஏதோ ஒன்று தள்ளிடுவீங்க நீங்க. சகோதரன் அங்க பகைச்சு அங்க அங்க செயல்ல இருக்கும்போது நீதி உள்ள நியாயாதிபதி சும்மாவா இருப்பாரு? உன்னால ஒதுக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு ஒருத்தன் போவான்னா உன் வாழ்க்கையில நீ கணக்கு கொடுக்கணும். தனிமை என்ற சிறை, அவமானம் என்ற சிறை, அப்போ வாழ்க்கையில ஒதுக்கி வைக்கிற ஒரு சிலை, ஏதோ ஒரு சிறையில நான் பகைச்சு ஒருத்தனை தள்ளுவேனா ஆண்டவர் என்ன கணக்கு வைப்பேன். உங்க பகை அவ்வளவு பெரிய தீமையை உண்டாக்கும். நீங்க வாசினா உங்களில் யார் பெரியவன் என்று சீஷருக்குள்ள சண்டை உண்டாகும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? போட்டி பொறாமையை தூக்கி வச்சிரு, உங்கள் பெரியவனா இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் கால் கழுவிடா, அவனுக்கு ரொம்ப வேலை செய், லைஸ்ட் ஒர்க் பண்ணு. உனக்குள்ள யார் பெரியவன் சண்டை வருதா? ஆண்டவர் சொல்ற வேலை செய்ய சொல்றாரு. சீஷனுக்குள்ள இருக்கிற பகையை திரும்ப சொன்னா பெரியவனா ஆசைப்படியா, இருக்கிறியே மட்டமான வேலையை செய்யும் சொல்லி கொடுத்தாரு. இயேசும் அதை செஞ்சாரு. எனக்குள்ள பகை இல்லை என்பதை இயேசு மனிதனுடைய காலை கழுவி காட்டினாரு. என்னை பகைக்கிறவனுடைய காலை கழுவுறேன், என்னை காட்டி கொடுக்கிறவன காலையும் கழுவுறேன், என்னை வந்து எனக்கு வந்து மறுதளிக்கிறவனோ என்னை சபிக்கிறவனுடைய காலை 12 சீஷருடைய காலை கழுவி ஆண்டவர் எனக்கு பகை இல்லைன்னு காட்டினாரு. உங்களால காட்ட முடியுமா? உங்க உடன் பிறந்தவர்களாகிய நம்ம கண்ணுக்கு காண்கிறவர்களே நம்ம ஒரு மனமா இல்லைன்னா ஆண்டவர் கிட்ட எல்லாம் நீங்க அல்வா குத்துனுக்குறீங்க, உங்களை ஏமாத்திக்கிறீங்க. ஆண்டருக்கு அல்வா கொடுக்கல, உங்களுக்கு நீங்களே திருநெல்வேலி அல்வா. நீங்க பரலோகத்துக்கு போறேன்னு உங்களை ஏமாத்திக்கிறீங்க. அதெல்லாம் போக முடியாது. நான் சத்தியமா சொல்றேன். நீங்க கோச்சிங் எனக்கு கவலை இல்லை, ஏதாவது உண்மை. பரலோகத்துக்கு போகணும். ஆமென். விட்டு கொடுக்காதவனோ தாழ்த்தாதவனோ பகையை மேற்கொள்ளவே முடியாது. பகையை மேற்கொள்ள என்ன வழி? விட்டு கொடுக்கணும், தாழ்த்தணும். விட்டு கொடுக்காதவனோ தாழ்த்தாதவனோ பகையை மேற்கொள்ளவே முடியாது. சின்னவங்க பெரியவங்களா இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்கையை எடுத்து கொண்டு போகும்போது உன் சகோதரன் பேரு சகோதரி பேரு உனக்கு குறை உண்டானா காணிக்கையை வச்சுட்டு போய் ஃபர்ஸ்ட் ஒப்புரவாவினாரு. என்ன சொன்னாரு? ஒப்புரவ ஃபர்ஸ்ட் உங்க சகோதரனை பாரு, சகோதரி அப்புறம் வந்து என்ன பாருன்றாரு. என்ன அர்த்தம்? ஆண்டவர் 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 ஓடி வரும்போது ஆண்டவர் நில்லு, நம்மளோட லாங்குவேஜ்ல சொல்ற புரிஞ்சுக்கோங்க, நில்லு. ஃபர்ஸ்ட் போய் உன் அக்கா பாத்துடுவா, ஃபர்ஸ்ட் போய் அண்ணனை பாத்துடுவா, உன் சகோதர சகோதரியை போய் பார்த்துட்டு அங்க பைசல் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் எங்க வந்து என்ன பாரு. அதான் ஆண்டோட ஸ்லாங். நில்லு, போ, ஃபர்ஸ்ட் வெளியே போ. நம்ம வீட்டுல வந்து சொல்ல வெளியே போய் என் வாசல். அது மாதிரி ஆண்டவர் ஆலயத்து வரும்போது சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என் வீட்டுல இருந்து வெளியே போ, அது அவருடைய ஆலயம், அவருடைய வீடு. உள்ள நுழையும்போது சொல்ல ஃபர்ஸ்ட் நில்லு, அதெல்லாம் வைக்காத, உன் சகோதரன் வீட்டுக்கு போயிட்டு சாரி சொல்லிட்டு என் வீட்டுக்கு வா. நீ பூச்சி வச்சு அப்படியே கொழு உட்காந்துக்கிற நம்ம வாழ்க்கையில எல்லாம் கிரியை செய்ய முடியாது. ஆமென். வசனம் சொல்லுது, ரத்த பிரியன் உத்தமனை பகைக்கிறான். நீ பகைக்கிறவனா தான் உன் பேர் என்னத்தமா? ரத்த பிரியன். என்ன பேரு? ரத்த காட்டேரி. நீ ரத்த பிரியனா உங்களுக்கு புதிய ரத்த காட்டேரின்னு சொல்லுது. நீ யாரு? ஒரு மனுஷன் நீ பகைக்கிறனா ரத்த பிரியன் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? நீ ரத்த காட்டேரி, நீ உயிரோட ரத்தத்தை உரிறவங்க. வசனம் சொல்லுது, நீ பகைஞனா இருக்கிறனா நீ யார் சொல்லுன்னா மத்தோட இருதயத்தை புண்படுத்தி வாழ்கிறவன். பகைஞனா யாரு சொல்லுது? அவன் பொய் பேசுறவனோ, பொய் பேசி தன் இருதயத்தை துன்பப்படுத்துகிறவனும் தான் பகைக்கிறவன் என்று வசனம் சொல்லுது. அடுத்தது பகைஞனை யாரு சொல்றதுன்னா உள்ளத்துல சூது கபடு வச்சுனுக்கிறவன், ஏமாத்துக்காரன் சொல்லுது. பகைக்கிறவன் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? ஏமாத்துக்காரன், வஞ்சிக்கிறவன், ஒருத்தனை அழிக்கிறவன், கெடுக்கிறவன் பேரு தான் பகை. அவனதான் பைபிள் சொல்லுது பகைஞன், கபடு உள்ளவன். அடுத்தது வசனம் சொல்லுது, பகைஞன் என்ன பண்ணானா, பகைஞன் ஒண்ணு தரித்திரனை பகைப்பானா, இல்ல தரித்திரனா இருக்கிறவன் சகோதரனுக்குள்ள பகைஞனுக்குன்னா பகையே உண்டாகுமா? நீங்க என்னன்னா ஒரு தாய் பிள்ளைங்களுக்குள்ள ஒருத்தர் வசதியா இருந்தா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். பைபிள் சொல்லுது இது. ஒருவன் தரித்திரனா இருக்கும்போது ஒண்ணு தரித்திரனை நல்லா இருக்கிறவன் பகைப்பான், அப்படி இல்லையா நல்லா இருக்கிறவன் தரித்திரனை பகைப்பான். ஏதோ ஒண்ணு நடக்கும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. என் தங்கச்சி தானே, என் தம்பி தானே, என் சகோதரன் தானே, நல்லா தானே இருக்கிறான், அந்த உணர்வு இல்லாத கிறிஸ்தவனே இல்லை. நீதிமொழிகள் சொல்லுது, பகை விரோதங்களை எழுப்புமா. பகை எதை எழுப்புமா? விரோதங்களை எழுப்போம். நீதிமொழிகள் சொல்லுது, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளும் போது அவனை பகைப்பான். அப்போ ஒருத்த பகைக்கிறானா அவன் பேர் என்ன தெரியுமா? பரியாசக்காரன்.
கேலி கிண்டல் பண்றான் தெரியுமா? வசனம் சொல்லுது, நீ சங்கீதம் 1 சொல்ல, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராதுன்னு சொல்லுது. அந்த பரியாசக்காரன் அவன் தான் பகைக்கிறவன். நம்ம பகைக்கிறவன் என்று சொல்லணும். பகைக்கிறவனுக்குள்ள இவ்வளவு பாவம் புதைஞ்சுக்குது. இப்படியாப்பட்ட மனிதன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனை பகைக்கிறன்னா அந்த பகை என்ற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு காரியம் அடங்கியிருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரில், உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டாகுமானால் முதல்ல போய் நல்மனம் பொருந்தும். என் வீட்டுல வந்து ஊழியம் செய்யாத, எனக்கு கொடுக்காத, என்கிட்ட ஜெபிக்காத, எதையும் நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன சொல்றாரு? நான் உன்னை அங்கீகரிச்சாதான் உன் ஜெபத்தை அங்கீகரிப்பேன். நான் உன்னை அங்கீகரிச்சாதான் உன் காணிக்கை அங்கீகரிப்பேன். நான் உன்னை அங்கீகரிச்சாதான் உன் ஊழியத்தை அங்கீகரிப்பேன். நான் உன்னை அங்கீகரிக்கிறேன்னா நீ ஃபர்ஸ்ட் பகைக்கிற உன் சகோதரனை சகோதரிய அங்கீகரிச்சே ஆகணும். இதெல்லாம் வசனம், இதெல்லாம் எடுத்து உக்காரும் போது தலை சுத்துது. ஒருத்தனை போயிட்டு பகைச்சிட்டு வந்துட்டு நாம ஜபம் பண்ணாலும் ஊழியம் பண்ணாலும் கொடுத்தாலும் வராது. இப்போ வசனம் சொல்லுது என்ன பண்ணணும்? அப்ப என் சகோதரன் பாவம் செய்யும் போது நான் பகைக்கணுமா? பாவம் செய்ய சொல்லி பகைக்கூடாது. அவனை ரகசியமாய் கூட்டு நீ தப்பு செய்யறன்னு சொல்லணும். என்ன சொன்னாரு? அவனை பகைக்காத, அன்பு கூர்ந்தினா அவனை கூப்பிட்டு சொல்லு, நீ தப்பு செய்யற, பாவம் செய்யறன்னு சொல்லு. அவன் அப்படியும் கேட்கலையா, 2 பெரியவங்களை கூட்டு போய் சொல்லுன்னு சொல்றாரு. அவன் அப்படியும் கூப்பிடலையா, சபையில அவனுக்கு சொல்லி தெரிய வைக்க சொல்றாரு. அவன் அப்படியே கேட்கலையா, அவன் அஞ்ஞானியை போல விட்டுரு, ஆயக்காரன், அவனை வேணா தண்ணி தெளிச்சு விட்டுருன்ற, பகைக்காதன்ற. ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் மனம் திரும்ப வரைக்கும் சொல்லினே இருந்து. இன்னைக்கு தலை முழுவனா ஜாலியா இருங்க நீங்க. அதனால தான் அதை கடைசியா சொன்னேன். அவன் திருந்துற வரைக்கும் சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ஒருவன் ஒரு விரதமா 70 தரம் பாவம் செஞ்சா மன்னின்னு சொன்னாரு. நான் மன்னிக்க அழைக்கப்பட்டுக்கிறேன். ஏன்னா கடவுளை நான் மன்னிச்சிருக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம எப்படி இருக்கிறோம்? பகையோடு இருக்கிறோமா? வெறுப்பா இருக்கிறோமா? சொந்த சகோதரனை சொந்த சகோதரியை வெறுக்கிறோமா? நம்ம பரலோகத்துக்கு கேள்விக்குறியில இருக்கிறோம். இது நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து தான் வாயில சொல்லியிருக்கிறாரு. நான் உனக்கு சொல்றேன், நீ வேதபாரகர் பதிவு செய்ய நீதியில உன் நீதி அதிகமா இருந்தா நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. சொல்றது புரியுதா? ஏன் இந்த பிரசங்கத்துக்கு இவ்வளவு தடை? ஏன்னா இது நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க மனம் திரும்பாவிட்டால், என்னது மனம் திரும்ப, ஆண்டவர் சொல்ல, என்னை நேசிக்கிறவர்களுக்கு, என் அன்பு குறைவுன்னு சொல்றவனா சகோதரன் நேசிச்சே ஆகும். பகையோட குணம் தெரியுமா? நான் பகைக்கிறேன், ஆனா உன் முகத்தை பார்க்க மாட்டேன். என்னது சொல்லுவாங்க, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், என்னது ஆனா என் மூஞ்சில முடிக்காது. அதெல்லாம் மன்னிப்பே இல்ல. இதெல்லாம் டுபாக் ஒரு மன்னிப்பு. ஏசு மன்னிச்சாருல, பேதுரு முகத்தை பார்க்காம இருந்தாரு. தேடி தேடி போய் மீட் பண்ணாரு. மீன் சுட்டு வச்சிருந்தாரு. விருந்தாயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. யாருக்கு? சபிச்சவனுக்கு, ஆண்டவர் மறுதளிச்சவனுக்கு, ஆண்டவர் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லவனுக்கு கரையில மீனை சுட்டு வச்சிருந்தாரு. நம்மள ஒண்ணு சொன்னா வீட்டுல சோறு போட்டுக்க யோசிக்கிறல்ல. ஏசு சொல்றாரு, என்னை மறுதளிச்சவன, என்னை சபிச்சவன, என்ன தெரியாது சத்தியம் பண்ணவனுக்கு நான் கரையில மீனை சுட்டு வச்சு காத்துனுக்கிறேன், விருந்து வச்சுனுக்கிறேன். அவன் மனசு எப்படி இருக்க தெரியுமா? முகத்தை பாக்குறதுக்கு மாத்திரம் இல்ல, விருந்து வைக்கவும் ஆயத்தமா இருங்க. அந்த அளவுக்கு நம்ம மனசு மாறணும். ஆண்டவர் இது சொல்றாரு, இது நம்மளால செய்ய முடியும். யாரால செய்ய முடியும்? உங்களாலையும் என்னாலையும் செய்ய முடியும். செய்யலன்னா அது உங்க பாடு, செய்யலன்னா அது உங்க பிரச்சனை. காணான் காணான் காணான்னு சொல்லுங்க, மோசே மாதிரி பார்க்க மாட்டீங்க. பார்த்துட்டு அங்கேயே வரும்போது ஏதோ தெரியும், ஆண்டவர் வந்து பகசி வரும்போது எல்லாரும் போயிடுவாங்க. போயிடும்போது ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரா தான் தெரியும். அதே மாதிரி தூரத்துல இருந்து தான் பாப்பீங்க, அவனுடைய காரியம் தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்குள்ள பகை இருக்குமானா இன்னைக்கு மனம் திரும்பணும். என்ன பண்ணோம்? அது உங்க பாடு. பிரசங்கிக்க வேண்டியது என்னுடைய கடமை, கிரியை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அது உங்க கருத்துல. நம்மளுக்கு அந்த பகையெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர் வரும்போது போயிடணும். அதான் நம்ம ஆசை. கண்களை மூடி ஜெபிப்போம். வாழ்க்கையில பகையை தூக்கி போட்டு, கசப்பு, வெறுப்பு, கோபம் அதெல்லாம் வேணாம். உன்னை யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்கன்னா தப்புனா திருந்திடு. சொல்றவங்களை பகைச்சிக்கின்னு சொல்றவங்களை எதிர்த்துலாம் இருக்கக்கூடாது.
இதெல்லாம் ரத்த பிரியனுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்லுது. நான் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய மகளாம் மாறணும். ஆண்டவர் முன்னாடி அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த பகையை குறிச்சு நீங்க பேசி இருக்கிறீங்க. என் இருதயத்தின் ஆழத்துல இந்த பகை இருக்குது. இந்த பகையை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன்பா. அத்தாவே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பகையை நான் மேற்கொள்ள ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற இந்த கசப்பு, இந்த பகை, மனிதன் மேல இருக்கிற கோபம், வைராக்கியம், இதெல்லாம் நான் விட்டு ஒழிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்பா. ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கோடாரையானது மரத்தின் வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். நம்மள தேவன் நம்முடைய நல்ல ஆவியை கொடுத்து சத்தியத்துல நடத்தி நற்கனிகளை கொடுக்கிறவர்களாக தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். மன்னிக்கிறவர்கள் நாம் தான், ஏற்றுக்கொள்கிறவர்கள் நாம் தான், சகிக்கிறவர்கள் நாம் தான், நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்கள் நாம் தான், விட்டு கொடுக்கிறவர்கள் நாம் தான், தாழ்த்துகிறவர்கள் நாம் தான். இந்த காரியங்களை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் நாம் செய்யாத பட்சத்துல நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் வருமானா அதை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பகையை மேற்கொள்ள, கசப்பை மேற்கொள்ள, கொள்ளாத காரியங்களை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்றது